शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये. श्रीशैलेत्यादिप्रगतोऽस्मि नित्यम्. இன்றைய தினம் ஆழ்வார் வைபவத்தை பார்த்துட்டு இருக்கும். அதே புருஷார்த்தம் நமக்கு. நேற்றைய தினம் 5 ஆழ்வார் பார்த்தோம். இன்றைய தினம் குலசேகர ஆழ்வார் பற்றி ஒரு விஷயமும், பெரியாழ்வாரை பற்றி ஒரு 8 விஷயமும் சொல்ல போகிறார். அனுபவிச்சு முன்னுக்கு போகலாம். குலசேகர ஆழ்வார் பெருமை. இவ்வாழ்வார் சக்கரவர்த்தி திருமகனான பெருமாளைப் போலவே க்ஷத்திரிய வம்சத்திலே அவதரித்து பெரியது சிறியதை நெறியாதபடி செங்கோல் செலுத்தி பரமோதாரராய் எழுந்தபடியால் குலசேகர பெருமாள் என்றும் போற்றப் பெற்றார். இவ்வாழ்வார் எம்பெருமானால் மயரவர் மனிதனும் மலரப் பெற்று எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவாதிகளை சாட்சாத்கரித்து வீரவேத்தியனான சர்வேஸ்வரன் சக்கரவர்த்திக்கு புத்திரனாய் அவதரித்தாற் போல் வேதமும் வால்மீகி முகத்தில் நின்றும் ராமாயணமாக அவதரித்திருக்கின்றவையாலும் கற்பார் இராமிகரானைகளால் மத்தும் கற்பரோ என்றும் மனத்திக்கினியான் என்றும் சொல்லப்படுகிற ஸ்ரீராம விற்த்தாந்தத்தை கேட்டு போரானுக்க சதுர்தச சஹசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஏகஸ்டராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் வைஷ்யதி என்கிற ஸ்லோகத்திற்கு இளைய பெருமானை பிராட்டிக்கு திருமேனி காவலாக வைத்திட்டு தர்மாத்மாவான பெருமாள் தாம் முருகராய் அதி பயங்கரமான கிருத்தியங்களை செய்யும் ராட்சசர்களும் அதிலும் 16,000 கரதூஷணர்களோடு யுத்தத்திற்கு எழுந்தறினார். அங்கு எவ்வாறு முடியுமோ என்று ரிஷி வருந்துகிறான் என்ற அர்த்தம் சொல்ல கேட்டவாறே பெருமானிடமில்ல பிரேமாதிசயத்தாலே கலங்கி வாடம்பில்லும் கொண்டு பின்செல்லா இல்லாத குறை தீர்க்க தாம் சிதறங்கு பலத்தோடு புறப்பட்டு எழுந்தருக்க இவருடைய கலக்கத்தை தவிர்ப்பிக்க மந்திரிகள் சில வைஷ்ணவோத்தமர்களை எதிரே வரவிட்டு அவர்களின் வாயிலால் தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பூவஹிஷ்டா வைதேகி பக்தாரும் பரிஹஸ்ஸஜே என்கிற ஸ்லோகத்தை வியாக்கியானிக்கச் செய்ய அவர்களும் 14,000 ராட்சதர்களையும் தாம் முருகனாகவே நிரசித்து ஆஷ்டமம் எழுந்திரடான் என்ற பெருமாளின் வீரத்திற்கு உகந்து ஜனககுல சுந்தரியான பிராட்டி பக்தாவான பெருமாளை ஆலிங்கனம் பண்ணி ஆஸ்வசிப்பித்தார் என்று சொல்ல கேட்ட ஆழ்வாரும் என சந்துஷ்டராய் மீண்டு எழுந்தறினான். அப்பால் மந்திரிகள் இவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சகவாசத்தால் என்றோ இவ்வாறு கலங்கும்படி ஏற்படுகிறது என்று கருதி அவர்களின் சகவாசத்தை ஒழிக்க உபாயம் தேடி திருவாராதன பெருமாளின் ரத்னஹாரம் ஒன்றை களவு செய்து வைஷ்ணவர்கள் அபகரித்தார்கள் என்று பழிவிட பரமான பரமபுருஷனிடத்தில் பக்தி பண்ணும் பரம பாகவதோத்தமர்கள் அந்நியர்கள் வஸ்துவை ஆசைப்படார்கள் என்று பிரதிஜை பண்ணி பாம்பு குளத்தில் கையிடுவேன் என்று கையிட மந்திரிகள் இவருடைய அத்தியவசாயத்தை புகழ்ந்து தாங்கள் செய்த அக்கிருத்தியத்தை விண்ணப்பம் செய்து ஆரத்தை ஆழ்வாரிடம் சமர்ப்பித்தார்கள். அப்பால் ஆழ்வாரும் இத்தீரியர்களுடன் இவ்வரசாளும் பெருமையை
விருத்து நல்லார்கள் வாடும் நல்லரங்கமாக திருவரங்கம் திருப்பதி சென்று திருக்காவேரி இறை கையாளும் எடுவிட திருவனந்தாழ்வான் மேல் திருப்பள்ளி கொண்ட திருவேணி அம்மானை கண்ணாரக் கண்டு வாஜாரா புகழ்ந்து அனுபவித்து அவ்வனுபவ பரிவாக ரூபமாக பெருமாள் திருவிழி என்கிற திவ்ய பிரபந்தத்தை கரடிச்சேரி விலகை வாழ்வித்தருடைனார். இது குலசேகர ஆழ்வார் பெருமை. அடுத்தது பெரியாழ்வார் பெருமை. இவ்வாழ்வார் பாண்ட நாட்டில் வில்லிபுத்தூரில் ஆனிமாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் வேறு குலத்தில் அவதரித்து விஷ்ணு சித்தர் என்று திருநாமம் உடையவராய் படகரங்கோயிலுடையானுடைய நிருகேதிக கட்டாட்சத்தால் எம்பெருமானுக்கு தொண்டு பூண்டு அமுதம் முன்கையே இயல்பாக உடையதாய் எம்பெருமான் திருவிள்ளத்துக்கு எந்த கைங்கரியும் வகுப்போ அதுவே நாம் செய்யத்தக்கது என்று உறுதி கொண்டு ஆராய்ந்து பார்த்தவுடனில் ஸ்ரீ கிருஷ்ணாவதார பகவான் கம்சனுக்கு பணி செய்து கொண்டிருந்த மாலாக்காரருடைய மனையில் எழுந்தரை பூமாலையை இறந்து பெற்று அடித்துக் கொண்டார் என்கிற கதையை அனுசந்தித்து புஷ்பம் சமர்ப்பிக்கையே எம்பெருமான் தனக்கு உவப்பு என்று நிச்சயித்து திரு நந்தனம் செய்து விடவரின் கோயிலானுடையனுக்கு திருமாலையை கட்டி சாத்திக் கொண்டிருந்தார். இரண்டாவது விஷயம், இங்கனன் இருக்கையில் பாண்டிகத்திற்கு குளத்தில் பிறந்த ஸ்ரீ வல்லபதேவன் என்னும் அரசன் மதுரையில் தர்மனிஷ்டனாய் அரசாட்சி புரிந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் இரவில் நகர சோதனை செய்து திரியும் போது ஒரு திருத்திண்ணைகையிலே மேல் ஒருவன் படுத்திருக்க கண்டு அவனை எழுப்பி நீ யார் என்று கேட்க நான் ஒரு பிராமணன் கஞ்சி நீராடி மீண்டு வருகிறேன் என்றவன் சொல்ல உனக்கு ஏதாவது நீதி தெரிந்திருந்தால் சொல்லு பார்ப்போம் என்று அரசன் சொல்ல அந்த அந்தணன் பரிசார்த்தமஷ்டோ பிரகத்தேத மாசான் நிஷார்த்தமர்த்தம் திவசம் ஜதேத வார்த்தக்கியஹேதோஹோ வயசா நவேன பரத்திரஹேதோஹோ ஏக ஜன்மநாட்சா என்ற ஸ்லோகத்தை சொன்னான். இதன் பொருள் மழைக்காலத்தில் வேண்டியவற்றுக்காக மற்ற 8 மாதங்களில் முயற்சி செய்ய வேண்டியது, விரா காலத்துக்கு வேண்டியதற்காக பகலில் முயற்சி செய்ய வேண்டியது, கிடைத்தனத்தில் வேண்டியவதற்காக இம்மனத்தில் முயற்சி செய்ய வேண்டியது, பரலோக போகத்திற்காக இப்பிறவி முழுவதும் முயற்சி செய்ய வேண்டியது என்பதாம். மூணாவது விஷயம், அரசன் விவேக்கியாகியாலே இந்த ஸ்லோகத்தை கேட்டதும் நமக்கோ இகலோகத்தில் போகங்களுக்கு ஒரு குறை இல்லை, இப்பிரலோக நரகத்திற்கு முயல வேண்டும். இனி பரலோக நரகத்திற்கு முயல வேண்டும், இதற்கு என்ன வழி என்று அன்று இரவு முழுவதும் இதுவே சிந்தையாயிருந்து பொழுது விடிந்துடனே தன்னுடைய புரோகிதரான செல்வநம்பியை வரவழைத்து 4 வகை புருஷார்த்தங்களையும் அறிவிக்கவல்ல பரதத்துவம் இன்னதென்று நிச்சயிப்பதற்கு என்ன உபாயம் என்று கேட்க வித்வான்களை திரட்டி அவர்களை கொண்டு இதன் நிர்ணயிக்க வேண்டும் என்றவர் சொல்ல, ராஜாவும் அப்படியே நல்லதென்று இசைந்து அளவற்ற பொருள்களை ஒரு சீலையில் முடிந்து அந்த பொற்கிழியை வித்யா சுல்கமாக சபா மண்டபத்தில் முன்னிலையில் உயரக் கட்டுவித்து பரபிரம்மத்தின் ஸ்வரூபத்தை வைதீக பிராமணர்களால் நிர்ணயித்து சொல்லுகிறவர் இந்த பொற்கிழியை பெறுவதற்கு உரிய என்று பலவிடங்களிடம் பிரகாசப்படுத்தி வைத்த அத்தேசத்திலும்
மத்தும் பிரதேசங்களிலும் இருந்து பலவகை மரத்து பல பண்டிதர்கள் வந்து திரண்டனர். அடுத்த விஷயம், அப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்பெருமான் ஸ்ரீ விக்கிசித்தரை கொண்டு வேதாந்த சித்தமான பரதத்துவத்தை பிரகாசப்படுத்தி உலகத்தை வாழ்விக்க வேணும் என்று திருவள்ளம் கொண்டு அந்த அடியவருடைய கனவிலே எழுந்ததை நீர் மதுரை விரைந்து சென்று பாண்டியராஜனுடைய பண்டித சபையில் சேர்ந்து ஸ்ரீமன் நாராயணனே பரம்பரல் என்று ஸ்தாபித்து பொற்கிழியை அறுத்து கொண்டு வாரும் என்று நியமனம் தந்துள்ளார். அதற்கென சிறிதும் சாஸ்திர ஞானம் இல்லாத அடியேன் எங்கனும் இதனை செய்ய வல்லேன் என்ன எம்பெருமான் ரகத்தி உமக்கென்ன கவலை, அந்த பாரம் நம்முடையதன்றோ என்று அருளிச் செய்து மறைந்தான். அனந்தரம் விஷ்ணுசித்தர் எழுந்து அசரீரி ஆச்சரியப்பட்டு எம்பெருமானது நியமனப்படியே நடக்க நிச்சயித்து உடனே புறப்பட்டு பாண்டியராஜன் பண்டித சபையில் எழுந்த அளவிலே அவரை கண்ட அரசனுக்கு புரோகிதருக்கும் இவரிடத்தில் ஏதோ விசேஷம் இருக்கிறது என்று தம்மில் தோன்றினபடியால் பரம கௌரவத்துடன் எதிர்கொண்டழைத்தார். அழைத்தல், திருவடி தொடுதல் முதலியவற்றால் உபசரித்து சபையினுடைய சிறிய சிங்காசனத்தில் வீட்டிருக்கச் செய்த இவர்கள் இப்படி பகுமானித்ததை கண்டு மற்றுள்ள வித்வான்கள் எல்லாரும் பொறாமை கொண்டு அளவற்ற வேதசாஸ்திரங்களை பயிர்ந்துள்ள எங்களுக்கெல்லாம் அகௌரவம் உண்டாகுமாறு ஒன்றும் தெரியாத ஒருவரை இப்படி கௌரவிப்பது அயுக்தம் என்று சொல்லி ஆட்சேபிக்க செல்வநம்பி அவர்களை அடக்கி விட்டுசித்தரை நோக்கி தேவரீர் பரம கிருபையுடன் பரதத்த நிர்ணயம் செய்தொட வேண்டும் என்று பிரார்த்திக்க அந்த விட்டுசித்தர் கனவில் காட்டித் தந்த கமலை கேழ்வனுடைய கிரணையை கறக்க நம்பியிருந்தபடியால் எம்பெருமானை சிந்தி செய்ய அவ்வளவே பகவத் கிருபையாலே அவருக்கு சகல சாஸ்திரார்த்தங்களும் கையிலங்கு நல்லிக்கனியாக இலங்கினார். அடுத்தது இங்கனம் எம்பெருமானின் அருளால் சர்வக்கியனான விட்டுசித்தர் அப்போது ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களிலிருந்து பல வாக்கியங்களை பிரமாணம் எடுத்துக்காட்டி அவற்றின் அர்த்தங்களையும் தாமே ஆக்ஷேப சமாதானங்களோடு யுக்தியுக்தமாக வெளியிட்டு இதனவிதங் கொள்கைகளை எல்லாம் கண்டித்து ஸ்ரீ வைஷ்ணவ மதமே பிராமணிகம் என்றும் ஸ்ரீமன் நாராயணனே பரமபுருஷன் என்றும் அவனை சரணமடைவதிலே சிறந்த மார்க்கம் என்றும் பறக்கு உபன்யசித்து பரதத்த ஸ்தாபனம் பண்ணின அளவிலே முன்பு பொறாமையாலே தூஷித்த வித்வான்கள் எல்லாரும் ஒன்றும் வாய்திருக்க வெளியில்லாமல் வெள்கி தலை கவிழ வல்லபதேவனும் செல்வநம்பியும் அவருடைய ஞான வைபவத்தை கண்டு கொண்டாடி சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்தனர். முன்பு அரசனால் ஒரு கம்பத்தில் திணிச்சி கட்டி நிறுத்தப்பட்ட பொற்கிழி தானாகவே ஆழ்வார் முன்னே தாழ விழிய இதுவும் ஒரு பகவத் கிருபை என்று உகந்த ஆழ்வார் அதனை எடுத்துக் கொண்டிருந்தார். அதை கண்ட அரசனும் புரோகிதரும் மற்றும் பல பண்டிதர்களும் ஆழ்வாரை அடிபணிந்து மிக புகழ்ந்து அவரை பட்டத்து யானையின் மேலே ஏற்றி கொடை, சாமரம், மகர தோரணம் முதலியவற்றை தாங்களே பணிமாறிக்கொண்டு கூடவே இருந்து திருவீர்களிலே மகோத்சவம் செய்வித்தார்கள். அக்காலத்தில் அவர் பண்டிதர்கள் அனைவருக்கும் தலைவராய் விளங்கியமையால் ராஜா அவருக்கு பட்டரபிரான் என்று திருநாமம் சாத்தி பல விருதாவளிகளை கோஷிக்க திருச்சின்னம் ஒலி செய்ய
வெற்றி சங்கம் எடுத்தூத இப்படிப்பட்ட வைபவத்துடனே ஆழ்வார் மகோத்சவம் கண்டு அருள்வதை பார்த்து ஆனந்திக்க விரும்பிய பரமபதநாதன் பிராட்டியுடனே பெரிய திருவடியில் மீதேறி எதிரில் வந்து தோன்றான் என்றான். அடுத்தது, மகனுடைய மகோத்சவத்தை காண வரும் மாதாபிதாக்களைப் போல தம்முடைய உற்சவத்தை காண வந்த திருமாலை கண்ட ஆழ்வார் சிறிதும் செருக்கு கொள்ளாமல் அந்த தேவார தேவனுடைய சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் முதலிய திருக்குணங்களை அனுசந்திப்பதற்கு முன்னே சௌந்தரிய சௌகுமாரியான்களில் கண் செலுத்தி அவத்தையே சேவித்து ஈடுபட்டு ஆழ்ந்து பக்தி பிரவசராய் அதனால் தம்முடைய நிலைமையையும் எம்பெருமானுடைய நிலைமையையும் மறந்து காலம் நிலையாடாத பரமபதத்திலே இருக்கும் இப்பரமபுருஷன் காலம் நிலையாடுகிற இந்த லோகத்தில் வந்து இருக்கிறானே, இவனுக்கு என்ன தீங்கு வருமோ என்று மிகவும் அஞ்சி இந்த திடீமங்கல விக்கிரகத்துக்கு எவ்விதமான அவத்தியமும் நீராதிருக்க வேண்டும் என்று மிகவும் பரிந்து மங்களானுசாசனம் பண்ணுகிறவராய் யானையின் மணிகளையே தாளமாக கொண்டு திருப்பல்லாண்டு திவ்யபிரபந்தத்தை பாடினார். பிறகு ஆழ்வார் தம்மை சரணமடைந்த பாண்டிய குலபதியை குடிர்கடாட்சித்து பாகவத கோஷ்டியில் உடனாக விட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கிழந்தலை கிழியில் கிடைத்த பொருள்களை எல்லாம் வடகங்கோயிலானுடைய பெருமாள் திரும்பி வைத்து ஜண்டன் சமர்ப்பித்து அந்த பொருளால் அங்கே கோபுரம் கட்டுவித்து படையபடி நந்தவன கைங்கரியமே நடத்தி வருகையில் கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு ஆழ்ந்தவராகியால் அவ்வதார சரித்தைகளையே பிரதானமாக பாராட்டி அனுபவித்து அவ்வனுபவத்தால் உண்டான ஆனந்தம் உள்ளடங்காமல் பெருகவே அதை பிரபந்தமாக வெளியிடத் தொடங்கி பெரியாழ்வார திருவடி என்றும் இரண்டாவது பிரபந்தத்தையும் செய்தார். ஆண்டாள் பெருமை. மூணாவது, முன்பு திரைத்தாழகத்திலே விதேக தேசத்தில் மிதிலை மாநகரில் ஜனகமகாராஜன் யாகசாலை அமைத்தற் பொருட்டு கலப்பை கொண்டு பூமியை விழுகையில் அவ்வுழு படைச்சாலிலே ஸ்ரீதேவியின் அம்சமான ஒரு மகள் தோன்ற அவளை அவ்வரசன் தன் புத்திரியாக பாவித்து சீதை என்று திருநாமம் சாத்தி வளர்த்து வந்தான். அதுபோலவே பின்பு கலியுகத்திலே பாண்டிய நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார திருத்துறாய் பாத்தி அமைத்தல் பொருட்டு களை கொண்டு திரு நந்தவனத்தை கொத்துகையில் அக்கொத்தின நிலத்திலே ஸ்ரீதேவி பூதேவிகளின் அம்சமான ஒருவர்கள் ஆடிமாரத்து பூர்வ பல்குனியின் நாளிலே தோன்ற அவளை அவ்வாழ்வார் தமது மகளாக பாவித்து கோதை என்று நாமகரணம் செய்து வளர்க்கலானார். நுகரப்படும் பொருள் ஒரு சிறிதும் இல்லாத அரியன் முருகன் பெருநிதியை கண்டார் போல அப்பெண் அருங்கலத்தை கண்டபொழுதிலே பெருங்களிப்பு கொண்டு மிக அருமையாக சீராட்டி பாராட்டி தாலாட்டி பாலூட்டி பாலித்து வந்த பட்டர்பிரான் அவளுக்கு பஞ்சசம்ஸ்காரங்களை செய்து பரம ஞானத்தை போதித்தனர். அடுத்தது, தந்தை முதலியோர் கண்டு வியக்கும்படி இளமை தொடங்கி எம்பெருமான் பக்கத்திலே பக்தி பெருவேட்கை கொண்டு அவனே தான் மனம் செய்து கொள்ள கருதி அப்பிரானது மகிமைகளையே எப்பொழுதும் சிந்தித்தல் துரித்தல் முதலிய செய்து இருக்கிற அச்சுருகுழல் கோதை நாள்தோறும் விட்டு செத்த வடவரின் கோயில் உடையானுக்கு
சாத்துதற்காக கட்டி வைத்த திருமாலையை அவர் இல்லாத சமயம் பார்த்து எடுத்து தன் குழிலே தரித்துக் கொண்டு அப்பெருமானுக்கு நான் நேர் ஒத்திருக்கின்றேனோ இல்லையோ என்று சிறந்த ஆவரணங்களை அணிந்து உயர்ந்த பட்டாடையை உடுத்து தன்னை அலங்கரித்து அவ்வொப்பனை அழகை கண்ணாடியிலே கண்டு தந்தையார் வருவதற்கு முன் மலர்மாலையை களைந்து முன்போலவே செண்டாகச் சுற்றி பூங்கூடையில் உள்ளே நலுகாமல் வைத்து வந்தாள். ரகசியமாக நடக்கிற அச்செய்தியை உணராமல் ஆழ்வாரம் மாலையை கொண்டு போய் சுவாமிக்கு சாத்துகிற பெருமானும் பிரீத்தியுடன் அருளினான். அடுத்தது இங்கனம் பல நாள் கழிந்தவன் ஒரு நாள் வெளியில் சென்ற ஆழ்வார் விரைவில் மீண்டு வந்த பொழுது பூமாலையை கோரி சூடியிருத்தலை பார்த்து கோபம் கொண்டு, பெண்ணே, நீ செய்த இது மிக்க அவசாரமான காரியம். இனி இவ்வாறு செய்தற்கு நினைப்பும் கொள்ளாதே என்று நங்கைக்கு நற்புத்தி சொல்லிவிட்டு அந்த உடபத்திரிகாய்க்கு மாலை சாத்தாமல் திருப்பணிக்கு முட்டுப்பாடு நேர்ந்ததற்கு மனம் விருந்து இருந்தார். அத்தைய நாள் இரவில் ஆளிலைத்தீரோன் ஆழ்வாரது கனவில் தோன்றி, இது நீர் நமக்கு மாலை கொண்டு வாராதிருந்தது என்று வினவியதாக்கு அவர் தம் திருமகளானது பொருந்தா செயல்களை விண்ணப்பம் செய்ய அதை கேட்ட பெருமாள், அவள் சூடிக் கொடுத்த மாலையே காணும் நறுமணமிக்கு நமது உள்ளத்துக்கு நனி உகப்பாவது ஆதலின் இனி அத்தன்மை தான் தொடை அலையே நமக்கு கொண்டு வாழ்வீர் என்று அருளி செய்தான். உடனே கண்விழித்து விஷ்ணுசித்தர் அம்மங்கையை மலர்மங்கை என்று எண்ணி அவள் திறத்து அளவற்ற அன்பு கொண்டு அனைத்துலகத்திற்கும் மன்னையாய் அவற்றை ஆண்டு வருகிற இலக்குமியின் அவதார விசேஷம் என்று காரணத்தால் அவளுக்கு ஆண்டாள் என்றும் மாதவனுக்கு உரிய மலர் மாலையை தான் சூடிக்கொண்டு பார்த்து பின்பு கொடுத்தது காரணமாக சூடிக் கொடுத்த நாச்சியார் என்றும் திருப்பெயரிட்டு அழைத்து வந்தார். அந்நாச்சியார் தனது பருவம் வளர்ந்தோறும் ஞான பக்திகளுடன் உடன் வளர்ந்து வரப்பெற்று தனக்கு ஏற்ற காதலனாக அக்கருதிய கடல் வண்ணன் விஷயமான வேக்கை விஞ்சி அவளாகி இனி அவனை ஒரு வெளிப்படுதும் கூடாதிருக்க பொறாமல் கண்ணரது பிரிவை ஆத்தாத ஆயர் மங்கைகள் போல தானும் நோன்பு நோத்து உயிர் தரிப்பவளாய் அவ்வபிப்பிராயத்தை திருப்பாவை நாச்சியார் திருவடி என்ற திவ்ய பிரபந்தங்களின் மூலமாக பகவத் சந்நிதியிலே விண்ணப்பம் செய்து வாழ்ந்திருந்தாள். இப்படி இருக்கையில் இவளுக்கு விவாகத்துக்கு ஏத்த பருவம் வந்ததைக் கண்டு தந்தையார் இவளுக்கு ஏத்த குழுநனை காணப்பெறாது கவலைப்பட்டு இவளை அழைத்து, நீ யாருக்கு வாழ்க்கைப்பட விரும்புகிறாய் என்று வினவா, ஆண்டாள், மானிடவர்க்கென்று பேச்சப்படில் வாழகில்லேன் என்று சொல்லா, பட்டர்விரான் பின்னே எங்கரம் நிகழ்வது என்று கேட்க, சூடிக் கொடுத்தாள் பெருமாளுக்கே உரியவளாக இருக்கிறேன் என்று கட்டுரைத்தாள். அதை கேட்டு விஷ்ணு சித்தர் 108 திருமுறைகளில் உள்ள எம்பெருமான்களுள் யாருக்கு வாழ்க்கை துணைவியாக துணிகின்றாய் என்று விசாரித்தலும் கோரை பெருமாள்களுடைய வைபவத்தை விளங்க எடுத்து கூறி வருட வேண்டும் என்பே வேண்ட பெயர்கள் தலைவரும் அவ்வாறே எடுத்து அருளி செய்த வகையில் வடுவதரையில் எழுந்து உள்ள கண்ணவிரானது வரலாற்றை கேட்ட வடுவிலே மயிர் சிலிப்பும் திருவேங்கடபடியானது வரன் முறையை செவியுத்த பொழுது முகமதிர்ச்சியும் திருமாதிரும் சோதனை மலை அழகரது வடிவழகை
அறிந்த மாத்திரத்தில் மனமகிழ்ச்சியும் பெற்று ஸ்ரீ ரங்கநாதன் மகிமை செழிப்பட்டவுடனே அளவற்ற ஆனந்தமடைந்து நிற்க, அப்பொழுது அந்தந்த திருப்பதி எம்பெருமான்கள் எல்லாரும் இவரது சுயம்பரத்தை உத்தேசித்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளி இவரது ஞானக்கண்ணுக்கு விஷயமாக அவர்கள் ரங்கநாதனிடத்தே மனத்தை செலுத்தி அவருக்கே தன்னை மணமகளாக நிச்சயித்து அமலனையே சர்வகாலமும் சிந்தித்திருந்தாள். அடுத்தது அதனை அறிந்து ஆழ்வார் நம்பெருமாள் இவளை கடிமணம் புரிதல் கைகூடுமோ என்று சிந்தித்திருக்கையில் திருவரங்கச் செல்வன் இவருடைய சொப்பனத்திலே எழுந்தருளி ஒரு திருமகளை கோயிலுக்கு அழைத்து கொண்டு வாரும், அவளை யாம் அங்கீகரிப்போம் என்று அருளி செய்ய, அதனால் விட்டு செத்த வியாக்குலம் நீங்கி மறுமகிழ்ச்சிருந்தனர். பின்பு ஸ்ரீரங்கநாதன் தானியகர் முதலிய கோயில் பரிதனங்களுக்குரிய கனவிலே தோன்றி, நீங்கள் சகல மங்களவாத்தியங்களோடும் சத்திர சாமரார்களோடும் நமது நவரத்ன பல்லாக்கையும் உடன் கொண்டு வில்லிபுத்தூருக்கு சென்று ஆண்டாளை பல்லக்கிலேற்றி அழைத்து வாருங்கள் என்று கட்டளை இட்டார். அவ்வாறே எல்லா பரிகரத்தாரும் சென்று பெரியாழ்வாரை அடுத்து நம்பெருமானது அருளப்பாட்டை விண்ணப்பம் செய்ய, கருணாமிரதமான அவ்வார்த்தையை செவியார கேட்டு சந்தோஷித்து கோதை பாதை வடவரின் கோயில் உடையானுடைய சந்நிதியிலே ஸ்ரீ ரங்கநாத நியமனத்தை விண்ணப்பம் செய்து அனுமதி பெற்று பிரயாணம் ஆயினர். அதனை கேள்வியுற்று வல்லவரேவன் அக்கல்யாண மகோத்சவத்தை தானும் உடனிருந்து விசேஷமாக நடத்தி கொண்டு களி கூர்ந்து கிருதார்த்தனாக கருதி தன் ஏவலாளரை கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஐயம் ஸ்ரீ ரங்கநகரத்தையும் இவ்விரண்டுக்கும் நடுவிலுள்ள நெடுவழியையும் தண்ணீர் தெளித்தும் பூப்பந்தலிட்டும் தோரணங்கள் கட்டியும் வாழை கமுகு நாட்டியும் நன்றாக அலங்கரிப்பித்து கஜ துரங்காதி சிதரங்க வலத்துடனே ஆழ்வார பக்கல் வந்து சேர்ந்தான். அப்பால் பட்டர்விரான் ஆண்டாளை மணிச்சிவிகையில் எழுந்திரப் பண்ணி மங்களவாத்திய கோஷத்துடனே ஆண்டாள் வந்தாள், திருக்குறித்து சொற்கொடி வந்தாள், சுரும்பார் குழல் கோர வந்தாள், திருப்பாவை பாடிய செல்வி வந்தாள், பட்டர்விரான் புதல்வி வந்தாள், வேறு கொல்வில் விளக்கு வந்தாள் என்று பல திருச்சின்னங்களை பணிமாற மெய்காப்பாளர் உடன் சூழ்ந்து நிற்க, தாமும் அரசனுமாக இருவருத்தும் இழுவிடாது இருந்து அழைத்து வந்து திருவரங்கம் பெரிய கோயிலே அடைந்து பெருமாளுடைய முன் மண்டபத்திலே அப்பிராட்டியை நிறுத்தி பெருமாளை சேவிக்க பண்ணுவிக்கையில் அத்திருமாலின் திவ்ய சௌந்தரியம் இரும்பை காந்தும் இழுக்கின்ற ஆறு போலே ஆண்டாளை கவரத் தொடங்கியதனால் சூடிக் கொடுத்த நாச்சியார் எலும்பார்க்க சீரார் வளையளிப்ப கொடியிலையாட காதளவும் ஓடி கயல் போல் மிளருங் கடைக்கண் பிறக அன்னமின்னடை கொண்டு அருகில் சென்று ஆனந்த கடலில் ஆழ்ந்து திருவரங்கன் திருவடி விரட நாக பரியங்கத்தை மிதித்தேறி நம்பெருமாள் திருவேதியிலே ஐக்கியமாயினாள். அடுத்தது தொண்டர்படி ஆழ்வார் பெருமை. மன்னியசீர் மாறுகளையில் கேட்டையானது துண்ணுபுகள் மாமரையோன் தொண்டர்படி ஆழ்வார் பிறப்பால்
நான்மறையோர் கொண்டாடும் நாள் என்பது உலகம் அறிந்தது. இவ்வாழ்வார் அருளிய திருமாலையின் சிறப்பை திருமாலை அறியாதவன் பெருமாளை அறியான் என்னும் முதுமொழியே விளங்க காட்டும். அடுத்தது, இவ்வாழ்வார் இத்திருமாலை தொடங்கும் போதே காவலில் புலன வைத்து என்று தொடங்குகின்றனர். செவி வாய் கண் மூ முதலிய இந்திரியங்களை சிறையில் வைத்து நமந்தவர் திரைகள் மீதே தாம் நர்த்தனம் செய்வதாக கழித்து பேசுகின்றார். இவருடைய சரித்திரத்தில் இவர் சில காலம் இந்திரியங்களுக்கு வசப்பட்டிருந்ததாகவும் அதன் பலனாக சிறையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி தம்மை காவலில் வைத்த புலன்களை தாம் காவலில் வைத்ததாக பேசுகிறது. இது மண்டோதரியனுடைய ஒரு அழகிய பேச்சை நினைப்பூட்டுகிறது. அதாவது ராவணன் ராமபிரானால் கொல்லப்பட்டு மாண்டொழிந்தான் என்பதை அறிந்து அவள் போர்க்களத்திலே வந்து புரண்டும் விடும்போது இந்திரியா நிபுராஜித்வா ஜித்தம் திரிபுவனம் த்வயா ஸ்மரத்பிரிவ தத்வைரம் மத்திய தைரேவ நிர்ஜிதகா என்றாள். ராவணன் நெடுங்காலம் இந்திரிய நிக்கிரகம் செய்து கோரமான தவம் புரிந்து அதன் பலனாக மூவிலகங்களையும் வென்றவன். அந்த இந்திரியங்களானவை இப்பாவி நம்மை பங்கப்படுத்தி விட்டானே என்று கருவியிருந்து சமயம் பார்த்து அவை இவனை பங்கப்படுத்தி விட்டனமாம். இந்திரியங்களை அடக்கி ஆண்டவன் இந்திரியங் கிங்கரனானமையாலே பங்கப்பட்டான் என்றவாறு. அதுபோலவே இவ்வாழ்வாரம் தம்மை முன்பு பங்கப்படுத்தின சிறையிலிட்ட அவ்விந்திரியங்களை தாம் பங்கப்படுத்தி காவலில் வைத்து சித்தி பெற்றதாக கூறுகிறது. பக்தர்களுக்கு ஜிதேந்திரியத்துவம் உண்டானால் எதுவும் சாதிக்க வலிதாம் என்று காட்டினபடி. அடுத்தது திருப்பாணாடு வைபவம். இவர் இவ்வாழ்வாருக்கு முனிவாகர் என்ற திருநாமம் பிரசித்தம். இவருடைய திவ்ய பிரபந்தத்திற்கு ஒரு காரண விசேஷத்தினால் வியாக்கியானம் விட்டல நிகமாந்த குருவரர் அவ்வுரை நூலுக்கு முனிவாகன போகம் என்றே திருநாமம் சாத்தினர். லோகசாரங்க மகாமுனிகள் இவ்வாழ்வாரிடத்து மிகவும் கொடி அபசாரம் புரிய அது பொறாத அரங்கநாதன் அவரை தோளிலே தூக்கி இங்கு கொண்டு வாரும் என்று அம்முனிவருக்கு கட்டளையிட அவர் வந்து கட்டளையே விண்ணப்பம் செய்து என் தோளிலே ஏறி எழுகின்றார். பாணர் இவ்வுத்தமாஷ்டமியின் மிக்க பெருமையையும் தம்முடைய மிக்க தாழ்வையும் நன்கறிந்தவராகியாலே இக்கொடிய அபசாரத்தை நான் நெஞ்சாலும் நினைக்கவில்லை என்று சொல்லி இராய்க்க வேண்டியிருக்க அதை செய்யாதே உடன்பட்டு அம்முனிவரின் தோளிலே ஏறி வைத்திருந்தார். இது சம்பாவிதமான கதை என்று உலகம் கொள்ளலாது. ஆனாலும் இக்கதையை உலகம் நம்புமாறு ஆழ்வார் தானே செய்திருக்கார். எங்கனே என்னில் முனிவர் தோளிலே ஏறினவுடனே அமரநாடுகிறான் அடியார்க்கென்ன ஆழ்படுத்த மணலன் என்றென்றோ அனுசந்தித்தார். சேஷத்துவத்தில் காட்டிலும் சீரியதான பாரதந்திரியத்தை பரிபாலிக்க வேண்டி முனிவரது கட்டளைக்கு இசைந்தேன் என்பது இங்கு உள்கருத்து. திருத்துறாயானது திருவடியில் கிடப்பதோடு திருமுடியில் கிடப்பதோடு வாசியரா இரண்டையும் உகந்திருப்பது பாரதந்திரியத்தினாலென்றோ. மூச்சுப்படியில் அச்சித்தை போலே தனக்கே யாஹா எனக் கொள்ள வேணும் என்கிறது நமசால் என்று அருளிச்சேர்ந்து அனுஷ்டான சேஷமாக கண்டது இங்கு. அடுத்து
திருவெங்காழ்வார் பெருமை. அஸ்மத்கர்மாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீ வல்லபபரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.